பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேத படுத்தாது, ஆறுகள் உன்மேல் புரளாது. அக்கினி சேத படுத்தாது, ஆறுகள் உன்மேல் புரளாது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கு எதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை இன்றைக்கு அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். இன்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 40:8 வாசித்தால் சங்கீதக்காரன் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிரியமானதை நான் செய்ய ஜெபம் பண்ணலை, விரும்பலை. எனக்கு 1000 எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா நாள் இருக்கும், எண்ணிக்கை இருக்கும், அது இருக்கட்டும். ஆனால் எனக்கு உள்ளார ஒரு ஆசை, தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஜெபம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஜெபமெல்லாம் ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இன்றைக்கி இதை கொடுங்க, அதை கொடுங்க, நம்ம விரும்புகிறது தான் கேட்போம். நம்ம ஆசைப்பட்டதை எதிர்பார்க்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் சங்கீதக்காரன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? உடனே கேட்டிருப்பார். அவன் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை உண்டாகும், என்ன பெனிஃபிட், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இவரோடு பழகுனா, பேசுனா, இந்த வேலையை செய்தா என்ன வருமானம், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியலையே. ஒரு நாள் சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புவதை கேள் என்றாராம். ஏன்னா அவர் பிளாங்காக இருக்கார். எப்படியாவது நாட்டை ஆளணும், நான் சிறு பையன், என் மேலே ஒரு கடமை பொறுப்பு வந்துருச்சு, என்ன செய்வேன், எப்படி செய்வேன் இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணலை, ஆண்டவருடைய ஒத்தாசையோ உதவியை நாடலை. எனக்கு நான் இருக்கிறார். இப்படியே இருந்திருந்தா எவ்வளவு போராட்டம் பிரச்சனை சமாளிச்சிருக்கவே முடியாது, நாட்டை விட்டு ஓடி இருக்கணும். இன்றைக்கி அப்படித்தானே ஓடுறாங்க பிரச்சனைன்னு வந்தால்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் 3:5, நீ விரும்புவதை கேள், நான் உனக்கு தருவேன். அந்த விருப்பத்தை ஏக்கத்தை சாலமோனுக்குள்ள உண்டாக்குனது கர்த்தர். நீ இப்படியே இருந்துடாதப்பா, அமைதியாக இருந்துடாத. உன் வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீ போய் முறுமுறுத்துறாத. இப்போவே என்கிட்ட கேளுவே, நீ விரும்புவதை கேள். அப்போ தான் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது, இந்த ஜனங்களை, ஏராளமான ஜனங்களை நடத்த அடியேனுக்கு ஞானத்தை தார். அதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த ஞான இருதயத்தை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், கல்லான இருதயம் இல்லை, திருக்குள்ள இருதயம் இல்லை, பாப இருதயம் இல்லை, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டார். சாலமோனுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றினாராம். அதனால தான் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிறதையும் எதிர்பார்க்கிறதையும் நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:13 எழுதுகிறார். சரி, எதை விரும்புகிறது? சங்கீதம் 40:16 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷப்படுவார்களாக. இன்னைக்கு எதை முதல்ல விரும்பணும் தெரியுமா? கர்த்தருடைய இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. இந்த இரட்சிப்பு இல்லாமல் தேவன் நம்மோடு தங்க மாட்டார். நாம் அவரோடு ஜீவிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, நிலைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபிறப்படைந்து பாவ மன்னிப்படையணும். இதை செய்வதற்கு தாங்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஆலயம் கட்டி கொடுத்தோம், இந்த சபைக்கு நாங்கள் தான் எல்டர், மூப்பர், பில்லர், தூணு, அப்படி செஞ்சோம், இதை அள்ளி கொடுத்துருக்கோம், கோடி கோடியாக இருக்கட்டும். இதை கொடுத்தாப்புல நம்ம கிறிஸ்தவர்னு சொல்லிட முடியுமா? மறுபிறப்பு வேணும், ரட்சிப்பின் அனுபவம் வேணும். தேவனோடு ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். சும்மா கூட்டத்தா போய் நான் உட்கார்ந்து அல்லேலியா பாடினேன், கோஷம் போட்டேன், அப்படி இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு நீங்கள் பேசி பழகிறீங்க. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அடுத்து சுத்த இருதயம் வந்துடுமா, அதை விரும்பிடுவோம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவன் யார்? அவனுடைய உதடுகள், இருதயம் இன்பமானவைகள், ராஜா பிரியமாக இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நம்முடைய விருப்பம் யாராக இருக்கணும்? ஆண்டவராகிய தேவனாய் இயேசுவாய் இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், நீதிமான்களே அல்ல மனம் திரும்பும்படி. ஏமாற்றி அப்படியே பரம்பரை கிறிஸ்துவில் இருப்பதில் நீதிமான்களே இல்லை, மனம் திரும்பும்படி பாவிகளே அழைக்க வந்தேன். அப்படி அழைக்கிறவங்க யார் தெரியுமா? பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறவர்கள். இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்தை விரும்புங்க, ஞானத்தை விரும்புங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்தின் மேலே பிரியமாக இருப்பாரா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பை, விருப்பத்தை, ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய விரும்புகிறதை நிறைவேற்ற ஆண்டவர் இன்றைக்கு அனுக்கிரகம் செய்வார். அவருக்கு பிரியமானதை செஞ்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் தன்னால் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த நாளில் உங்களை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.